இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம். அதுவும் டிஃப்ரெண்ட்டாக கத்திரிக்காய் வச்சு தான் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் கத்திரிக்காய் காய்ச்சது டெய்லி கத்திரிக்காய் வச்சு ஏதாவது ஒரு டிஷ் பண்ணிகிட்டே இருக்கோம். இன்றைக்கி கத்திரிக்காய் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கத்திரிக்காயை இது போல் சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இதில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். காய்க்கு உப்பு, எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். காயை நம்ம வறுக்கிறதுலையே கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்துடும். கத்திரிக்காயை இது போல் வதக்கியாச்சு. பாருங்கள், இதுலேயே நல்லா கத்திரிக்காய் வெந்துடும். தனியாலாம் வேக வைக்க தேவையில்லை. தண்ணி ஊற்றி வேக வச்சிட்டிங்கன்னா கத்திரிக்காய் வந்து குழஞ்சி போயிடும். அதனால் இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கணும். தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே எண்ணெயில் ஒரு 6-7 பூண்டு பல்ல பொடியாக கட் பண்ணியிருக்கேன், சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இதில் வதக்கின கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். 3 முட்டை நான் இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் உப்பு, முட்டையெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் உப்பு. இப்போ இதை கலந்துடலாம். ரொம்ப போட்டு கலக்கக்கூடாது, கத்திரிக்காய் வந்து உடஞ்சிடும். கத்திரிக்காயும் முட்டையும் கிளறியாச்சு. பாஸ்மதி அரிசியை நான் வேக வச்சு எடுத்துருக்கேன். நீங்கள் நார்மல் சாப்பாடு செய்கிற அரிசி கூட எடுத்துக்கலாம். இப்போ சாதத்தை இது கூட சேர்த்துடலாம். போட்டுட்டு மிளகுத்தூள் சேர்த்துடலாம். அடுத்து மல்லித்தலை. அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. இப்போவும் கிளறிக்கலாம். ரைஸில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அதனால் எக்ஸ்ட்ரா உப்பெல்லாம் போட தேவையில்லை. சாப்பிட்டு பார்த்துட்டு பத்தலைனா மட்டும் லைட்டாக போட்டு கிளறிக்கோங்க. மற்றபடி எல்லாத்துலேயுமே நம்ம உப்பு போட்டிருக்கோம். அவ்வளோதான், ரைஸ் கிளந்தாச்சு. கத்திரிக்காய் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரைஸை பாஸ்மதி அரிசியை நான் வந்து குக்கரில் தான் வேக வச்சு எடுத்தேன். பாருங்கள், அது அப்படியே குலையாமல் அப்படியே அரிசி முழுசாக அப்படியே இருக்குது. 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் விட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா ரைஸ் வந்து வெந்திருக்கும். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கத்திரிக்காய் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் ரைஸ் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.